நீ நம்புனா நம்பு, நம்பலானா போ. சும்மா சும்மா ஃபோன் அடிச்சு என்ன கடுப்பு ஏற்றிட்டு இருக்காத. ஆமாண்டி, போடி, ஃபோனை வைடி. ப்ரோ கொஞ்சம் இந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ டென்ஷன் ஆகாதீங்க, இந்தாங்க கூலாக தண்ணி குடிங்க. ப்ரோ நான் சும்மாவே டென்ஷனாக இருக்கேன் ப்ரோ, கூட கொஞ்சம் காண்டி ஏற்றாதீங்க. ப்ரோ டென்ஷனாக இருக்கேன்னு தெரியுது, ஃபீல் பண்ணாத. பீச்சில் போய் பாரு, அடிக்கிற காற்றும் இருக்கிற வியூவும் உன் மனசை லேசாக்கிடும். ரொம்ப ஃபீல் பண்ணாத ப்ரோ. ப்ரோ விடுங்க ப்ரோ. ஹலோ மச்சான், இங்கே ஒரு பூமர் இருக்கான்டா, என்னை போட்டு கொல்றான்டா. கொஞ்சம் வாடா, சீக்கிரமா சீக்கிரமா. என்னடா என்னாச்சு மச்சான் கொஞ்சம் அங்கே பாரு. இவரா? இவருக்கு என்னடா? நான் என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப காண்டாக்குனான். பக்கத்தில் வந்து உட்காந்தா இவர் வேறு பாட்டை போட்டுக்கிட்டு தண்ணியை குடிங்க ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா ஜாலியாக இருப்பார், பாட்டு கேட்பார். அதுக்குன்னு நான் எவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்கிறது அவருக்கு. நீ ஒரு ஜாலியாக இருக்க நினைக்கியா? நீ இப்போ வெளியே வார சுத்துற, உங்கள் அப்பாட்ட பணம் இருக்கு, ஆனால் அந்த மனுஷன் யாருமே இல்லை, அதுவும் தெரியுமா? அவர் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வளர்ந்தார். அவரோட பாட்டி தாத்தா அவங்களாம் அவரோட இருந்தாங்க. இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. அந்த ஆளுக்கு இப்போ கேன்சர் வேற இருக்கு. அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த மனுஷன் வெளியே காட்ட மாட்டான். அதெல்லாம் அவர் இங்கே யார்ட்டையும் சொன்னதே இல்லை. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. டெய்லி வருவார், பாட்டு கேட்பாரு. அவர் வீட்டில் போய் பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். பாட்டு கேட்பாரு, கிளம்பிடுவார். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க தான் எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாமே சொன்னாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் நாள் செத்துடுவார்னு வேற சொன்னாங்க. அது அவருக்கும் தெரியும். கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த மனுஷன் அப்படி இருக்கிறான். உன் ஆள் பண்றதுக்கே நீ இப்படி சொல்றியே, அந்த ஆள் வாழ்க்கையே போச்சு. அப்புறம் எப்படி மச்சான் இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு காமா கேஷுவலாக இருக்காரு? அவர் எப்பயுமே அப்படிதான்டா. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை பார்க்கணும், அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிக்கணும்னு சொன்னேன்ல, அது அவருக்காக தான். நீ தான் யாரை பற்றி யோசிக்க மாட்டியே, அவரையும் இப்படி விட்டுட்ட. சரி மச்சான், நீ பார்த்து கிளம்பு. டைம் இப்போ தப்பா நினச்சிக்காத. அம்மா வேற வான்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வரேன். நீ பார்த்து, பஸ் இப்போ வந்துடும். நீ பார்த்து கிளம்பு. ஹே டேட், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்துட்டு கேன்சரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அமௌண்ட் இல்லைங்கிறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா? அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், அதான் கேட்கேன். ஓகே டேட். ஓகே, நாளைக்கு வந்து பார்க்க சொல்கிறேன். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் லாக் எடுத்து கொடுங்க ப்ரோ, ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான். ப்ரோ இதில் என் ஃபோனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஒன்று அனுப்புகிறேன், மறக்காமல் வந்துடுங்க. ஏன் ப்ரோ, ஏன்னு சொல்லிட்டு போங்க. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ.
சொல்லுமா. சரி ஓகே ஓகே சாரி 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 லவ் யூ. இப்போ நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? சரி டென்ஷன் ஆகும்போது நான் சொல்கிற மாதிரி பண்ணு. நேராக ஒரு பீச்சுக்கு போ, போய் உட்காந்துருந்து அங்கே இருக்கிற வியூவை அடிக்கிற காத்தையும் பாரு. கிரிஞ்சு தான் ஒத்துக்கிறேன். அது உனக்கு சொன்னால் புரியாது.